வந்து கன்காட்டினேஷன் ஆஃப் அரே இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ எனக்கு இன்புட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. நம்ம அவுட்புட்டில் என்ன வரணும் அப்படின்னா, அதே அரே வந்து ட்வைஸ் ரிப்பீட் ஆகி வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 1 இருக்கா, ஒரிஜினல் அரே 1 to 1 தான், எனக்கு 1 to 1 திரும்பவும் 1 to 1 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அரே ஆஃப் லென்த் n கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா கிரியேட் அன் ஆன்சர் அரே கிரியேட் பண்ணோம். அதோட லென்த் வந்து ட்வைஸ் ஆஃப் n, இதோட லென்த் வந்து ட்வைஸ் ஆஃப் n இருக்கணும். அதுக்கப்புறம் ஆன்சர் அரேயில் இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆன்சர் ஆஃப் ஐயில் வந்து நம்ம ஆஃப் ஐயில் என்ன இருந்ததோ அதே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ஐயில் 1 இருக்குது, இங்கே ஆன்சர் ஆஃப் ஐயில் 1 இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி 1 to 1 வரைக்கும் வந்துருச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஆன்சர் ஆஃப் ஐ ப்ளஸ் என்ல என்ன இருக்கும், ஐ ப்ளஸ் என்னன்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் ப்ளஸ் அந்த n டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அப்போது 3 இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், சாரி. ஸோ 3ங்கும்போது 0 ப்ளஸ் 3ங்கும்போது எனக்கு தேர்ட் இண்டெக்ஸில் 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா நம்ம ஆஃப் ஐயே திரும்பி ரிப்பீட் ஆகணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட லென்த் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ இன்ட் n இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த். ஸோ நம்ஸ் டாட் லென்த். ஸோ இது வந்து எனக்கு இப்போ லென்த்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆன்சர் அரே ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து இன்ட்டு தான். ஸோ இன்ட் ஆன்சர் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப், இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த லென்த்தை விட 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு n தான் வந்து இதோட லென்த்து. ஸோ 2 இன்ட்டு n. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்சர் அரே தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க இந்த நம் அரேயில் வந்து 1 by 1 ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட்டை எடுத்து நான் ஆன்சர் அரேயில் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1A திரும்ப எங்கே வைக்கணும், இந்த ஐ ப்ளஸ் என்லேயும் வைக்கணும். ஸோ அதனால நான் இந்த அரேவை ஆக்சுவலாக அரேவை ஹைட்ரேட் பண்ணுறதுனால ஒரு ஃபார் லூப் மூலிமா நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் இன்ட் I is equal to 0, I less than n, I plus plus. இப்போ நம்மளுக்கு 0லேருந்து 1 2 அது வரைக்கும் ரன் ஆகும். ஸோ 0 வரும், 1 வரும், 2 வரும். ஸோ நான் ஆன்சர் ஆஃப் 0ல் என்ன வைக்கணும், ஆன்சர் ஆஃப் ஐயில் என்ன வைக்கணும் அப்படின்னா, ஆன்சர் ஆஃப் 0 என்ன வைக்கணும், நம்ஸ் ஆஃப் 0ல் இருக்கிறதே வைக்கணும். அப்போ நம்ஸ் ஆஃப் ஐ. ஸோ அது வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் நம்ம வைக்கணும். இதே 1 தான் நம்ம எங்கேயும் வைக்கணும், ஆன்சர் ஆஃப் ஐ ப்ளஸ் என்லேயும் வைக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அது. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் ஆஃப் ஐ ப்ளஸ் என். ஐ ப்ளஸ் என்ன ஆகும், 0 ப்ளஸ் 3ங்கும்போது எனக்கு தேர்ட் இண்டெக்ஸில், அப்போ 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸ்லேயும் எனக்கு 1 வரணும். அப்போ அதுவும் வந்து ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபுல்லாக ஃபார் லூப் முடியும் போது எனக்கு இந்த ஆன்சர் அரே ஃபுல்லுமே எனக்கு பாப்புலேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன்சர். ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 டெஸ்ட் கேஸுமே எனக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. சப்மிட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ 92 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் கன்காட்டினேஷன் ஆஃப் அரே. ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸி கேட்டகரி ப்ராப்ளம் தான் இது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட சைஸ், அதாவது எனக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கோ அந்தளவு தான் எனக்கு ஃபார் லூப்லேயும் ரன் ஆகும். ஸோ ஆர்டர் ஆஃப் என்னது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.